ஆப்ரஹாம் இந்திய திரையுலகமே ஒப்புக்கொண்ட ஒருவர் என்றால் அது கே. பாக்யராஜ். இந்தியாவின் திரைக்கதை மன்னர் என்றால் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கில் இவரை மிஞ்ச ஆள் இல்லை என இந்தியா முழுவதும் வேறு எந்த நடிகரோ அல்லது இயக்குனருக்கோ இந்தியா முழுவதும் ஒப்புக்கொண்ட ஒருவர் இல்லை. ஆனால் இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு இவர்தான் த பெஸ்ட் என்று ஒரு விருது கொடுத்தது என்றால் அது கே. பாக்யராஜ் மட்டும்தான். அப்படிப்பட்ட அசைக்க முடியாத மிக சிறந்த திரைக்கதையிலே இந்திய திரைக்கதையினுடைய திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்பட்ட பாக்யராஜ் நம்மை அனைவரையும் விட்டு இன்று மறைந்து விட்டார். திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். இந்த அதிர்ச்சி செய்தி தற்போது தமிழ் திரையிலேயே புரட்டி போட்டிருக்கின்றான் கூற வேண்டும். அவருடைய சாதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. மிகப்பெரிய சாதனையாளர், மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், மிகப்பெரிய அரசியல்வாதியாக வர வேண்டியவர், ஆனால் வரவில்லை. ஆனால் மிகப்பெரிய எழுத்தாளராக பரிணமித்தார். மிகப்பெரிய சினிமா படைப்பாளியாக, அதாவது படைப்பாளி என்றே கூறலாம். அவர் சினிமா துறையிலே செயல்படாத துறையே இல்லை என்று கூறலாம். அனைத்து துறைகளையும் டப்பிங் சொல்லிக் கொடுப்பது முதல் இயக்குனராக, நடிகராக, இசையமைப்பாளராக, பாடகராக என பல விதங்களில், அதுவும் அவருடைய ஸ்டைல் நீங்கள் பார்த்துக்கின்றால் பாக்யராஜுடைய ஸ்டைல் என்பது ரஜினிகாந்துக்கு இணையான ஸ்டைலாக பேசப்படும். அது காமெடியாக பேசப்பட்டாலும் அது மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆனது. என்றால் அவருடைய நாட்டியம் பார்த்தீர்கள் அவர் வித்தியாசமான டான்ஸ் ஆடுவார். உடற்பயிற்சி செய்வது போல அவருடைய நாட்டியம் இருக்கும். அதே ஒரு ட்ரெண்டாக மாறியது பாக்யராஜ் டான்ஸ் என்று கூறுவார்கள். அதே போன்று அவருடைய சேட்டைகள் செய்வது, அதே போன்று அவருடைய சைகைகள், மேனரிசம், பாடி லாங்குவேஜ் என்பதெல்லாம் தனித்தனி முத்திரை பதித்தன. அதை யாருமே மறக்க முடியாது. அதே போன்று பாக்யராஜின் திரைப்படங்களில் பார்த்தீர்கள் ஒரு சிறு சிறு விடயங்கள் கூட மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். முருங்கைக்காய் என்ற ஒரு விடயத்தை, முருங்கைக்காய் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் அந்த முருங்கைக்காயை பட்டி தொட்டியும் பேசப்படும் அளவுக்கு, இன்றும் பேசப்படும் அளவுக்கு கொண்டு சென்று சேர்த்தவர் பாக்யராஜ். முந்தானை முடிச்சில அந்த முருங்கைக்காய்க்காக அதை பயன்படுத்திய விதம் ஒரு சிறு காட்சி தான். ஆனால் இன்றும் முருங்கைக்காய் என்றாலே பாக்யராஜ் நினைவுக்கு வருவார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய முத்திரை பதித்தார். அதே போன்று ஒவ்வொரு படங்களிலும் அவர் பெரிய சாதனைகள் படைத்திருக்கான் தான் கூற வேண்டும். அதை விட மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் பாக்யராஜுக்கு, அது நானே பலமுறை அவரை பேட்டி எடுத்திருக்கிறேன், அவரிடம் தனியாக பணியாற்றியிருக்கிறேன் என்ற வகையிலே அவர் மிகப்பெரிய பெருமையான விருதாக அவர் கருதுவது எம்ஜிஆரிடமிருந்து அவருக்கு கிடைத்த பட்டம் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அழைக்கப்படுகின்ற முதலமைச்சராக இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் திரையுலகினை சக்கரவர்த்தியாக இருந்தார். முடிசூடா சக்கரவர்த்தி அவர்தான். அவர் தன்னுடைய கலையுலக வாரிசு என பாக்யராஜை நேரடியாக அறிவித்தார். அவர் அரசியலில் கூட இவர்தான் என் வாரிசு என யாரையும் சொல்லவில்லை. பலரும் அவருடைய வாரிசு என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் எம்ஜிஆரே வெளிப்படையாக ஒருவரை வாரிசு என்று அறிவித்தார் என்றால் அது ஒரே ஒருவர் தான். அது கலையுலக வாரிசாக பாக்யராஜ் தான் வாரிசு என அறிவித்தார். அது மிகப்பெரிய ஒரு விருதாக அவர் கருதினார். அது உண்மையிலேயே எம்ஜிஆர் பொதுவாக யாரையும் அப்படி தன்னுடைய வாரிசு என்று அறிவிக்க மாட்டார். அவர் வாரிசு என்று அறிவித்த ஒரே நபர் பாக்யராஜ் மட்டும்தான். தன்னுடைய கலையுலக வாரிசு பாக்யராஜ் என அறிவித்தது மிகப்பெரிய ஒரு விருதாக பாக்யராஜ் மட்டுமல்ல, அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆரின் சீடர்களாக இருந்த பலரும் இதை மிகப்பெரிய விடயமாக பாக்யராஜ் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ற வகையிலே பலரும் பாராட்டினார்கள். அத்தகைய மிகப்பெரிய அளவுக்கு எம்ஜிஆர், சிவாஜி என அனைவரையுமே கவர்ந்து இழுத்தவர் பாக்யராஜ். அதே போன்று பாரதி ராஜா அண்மையில் அவருடைய குருவாக இருந்த பாரதி ராஜா மறைந்து 16 நாட்களில் சீடர், அவருடைய முதன்மை சீடரான பாக்யராஜும் மறைந்து விட்டார். ஆனால் பாரதி ராஜா ஒருமுறை பேசும்போது பாக்யராஜ் இல்லை என்றால் நான் இல்லை என்று வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டார்.